ஈரோடை சேர்ந்த கனிமொழி அவர்கள் வந்து சரம் சிரம் உபயம் ராசிகளினுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச வருகிறார்கள். உங்களுடைய ஒரு கரகவசத்தோடு அவங்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 22வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது. ஈரோட்டிலேருந்து கனிமொழி பேசுகிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம், லக்னம் ராசிகளோட அற்புதங்கள். என்ன மாதிரி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர ராசினா என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? மேசம், கடகம், துலாம், மகரம், இது 4மே சரராசிகள். இந்த சரராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி ஒவ்வொரு ஸ்தான பாவமா வரும் இல்லையா? இப்ப இந்த சரராசிக்கு எத்தனாவது பாவம் அதாவது பாதகாதிபதியா வரும்னா 11வது பாவம் பாதகஸ்தானமாக வரும். அப்ப மேசத்துக்கு பாதகஸ்தானமாக கும்பம் வரும் இல்லையா? அப்ப இந்த கும்பம் மேசத்துக்கு வரும்போது இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப சனியின் காரகத்துவங்களான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலையாட்கள். அப்ப இந்த மேச லக்னமோ ராசியிலோ பிறந்தவர்கள் சனி அதாவது சனி திசை சனி புத்தியோ இல்ல சனி அந்தரமோ நடக்கிற காலங்கள்ல வேலையாட்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி கனரக வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் அதே மாதிரி பழைய பொருட்கள் பழைய விற்பனை இந்த மாதிரி சனி காரகத்துவமான எல்லா விஷயங்கள்லுமே வந்து இவங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தொழில் அதிபராக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க வேலையாட்களால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பா ஏமாறக்கூடிய நிலைமையை சந்திப்பார்கள். ஏன்னா பாதகாதிபதியாக வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேச லக்னம் நம்பி ஏமாந்து போவாங்க. அதாவது வேலையாட்கள்கிட்ட அவங்க கிட்ட அவங்க செய்யற வேலையை ஒப்படைச்சிருவாங்க. சரியான கண்காணிப்பு நேரடி கண்காணிப்பு இருக்காது அவர்களிடத்தில். ஏன்னா அந்த செவ்வாய் வேகம் இல்லையா, வேகம் தான் இருக்கும் மொழிய விவேகம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மேச லக்னக்காரங்க மேச ராசியில பிறந்தவங்க. அப்ப அவர்கள் நேரடியான கண்காணிப்பு இல்லாதனால வேலையாட்கள் வந்து அவர்களை ஏமாத்திட்டு போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து அமையக்கூடும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது வந்து வேலையாள் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க, செக்கு தன்னோட பேரு அவங்க ஏதாவது நம்பி செக் கையெழுத்து போட்டு கொடுத்தா இவங்க பணத்தை எடுத்துட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க, பணம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நாங்கள் வேலையாளால ஏமாந்தோம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச லக்னம் மேச ராசிக்கு இயல்பாகவே அமையும். அவங்க வந்து ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இந்த சரராசி அப்படின்னா இவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடுதல் அதிகமா இருக்கும். எதையாவது ஒரு விஷயத்த போய் தேடிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சரத்துல வந்து பாத்தீங்கன்னா சரம் நெருப்பு இருக்கு. சரம் அதாவது இப்ப சரம் நெருப்பு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா மேசராசி இல்லையா? இப்ப இவர்கள் தேடுதல் இப்ப ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்டெப்த் வரைக்கும் போய் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் ஓய்வாங்க. ஏன்னா நெருப்பு என்ன ஆகும், சரசரன்னு பத்திக்கிட்டே போகும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி குணநலன்கள் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அடுத்தடுத்து இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து சரராசியா தான் இருக்கும். அப்ப சரராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பேச்சாகட்டும் செயலும் ஆகட்டும் எல்லா விஷயத்திலும் வேகம் இருக்கும். ஆனா இவர்கள் அந்த வேகமே இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இவர்கள் என்னன்னா விவேகத்துடன் செயல்படணும். அப்ப பொறுமையா இருக்கணும். மேசராசிக்காரங்க மேசலக்னக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மிகவும் பொறுமை தேவை. பொறுமையா இருந்தாங்க மட்டும். ஏன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வேகம் தான். அப்ப இவங்க அந்த வேகத்தை இல்லாம பொறுமையுடன் விவேகத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரித்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேசத்துக்கு அதிபதி அதாவது செவ்வாய் வந்து என்னவா வருவாரு, 8ஆம் இடத்துக்கும் அதிபதியா வருவார் இல்லையா? அப்ப
அப்ப இந்த 8ல வந்து அதாவது மறைமுக ரகசியங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். அப்ப இவங்க லக்னாதிபதியே போய் 8ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப மத்தவங்ககிட்ட எதையும் வெளிப்படுத்தி பேச மாட்டாங்க. ஏதாவது இவர்களுடைய வாழ்க்கையில ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8ங்கிறது அந்நியர்கள். அப்ப இவங்க ஃபேமிலிக்குள்ள இவங்க குடும்பத்துக்குள்ள எப்போ ஒரு அந்நிய நபர் உள்ள வராங்களோ அப்பவே இவங்க குடும்பத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப இவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகவும் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். ஒரு தேர்ட் பர்சன் நம்ம குடும்பத்துக்குள்ள வராங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இவங்க நிறைய ரகசியங்களை காத்து காத்து வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அது பிரச்சனைகள் வந்து பூகம்பமா தான் வெடிக்கும் மொழிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இவங்க ஆட்டிடியூட் எல்லாம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா முருகன், அதுவும் பழனிமலை முருகனை வந்து கைவிடாம இவங்க ரெகுலரா வழிபட்டுட்டு வந்தாங்களே அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம ஒரு தெய்வ வழிபாடு எதற்காக பண்றோம், பரிகாரம் என்ன எதற்காக பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வழி, ஒரு கெட்ட வழியில போனாலும் நம்மள அது நல்ல வழிக்கு போகிறதுக்கு உண்டான வழியை நமக்கு காட்டும். நம்ம மனசுக்கு ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். இதற்காக தான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும், நம்ம மனசுக்கு இதமா இருக்கும். இதுக்காக தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடுறது. அப்ப ஒரு தீயவர்களோ நம்ம வாழ்க்கையில ஒரு தேர்ட் பர்சனோ இல்ல நம்மளே போய் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தவறான முறையில போய் நம்ம ஏதாவது செலவழிக்கிறதாகட்டும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கடவுளோட வழிபாடு இருந்ததுன்னா நமக்கு அது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி செயல்படாம இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வா நமக்கு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து பரிகாரம்ங்கிறது நிறைய நம்ம ஜோதிடர்கள் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா அதுல நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த சாமி கும்பிட்டா உடனே பிரச்சனை தீர்ந்துருமா, இந்த மாதிரி இவங்களை கும்பிட்டா இந்த எப்படி உங்க கர்மாவை நீங்க எப்படி மாத்த முடியும் அப்படி இப்படின்லாம் நிறைய கேட்கறவங்களா இருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம நல்ல வழியில செல்றதுக்கு நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம், நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் வந்து கண்டிப்பா நம்மள நல்வழியில எடுத்து செல்லும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பா இதை வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னம்னாலே எனக்கு ஒரு பயங்கர தெம்பா இருக்குங்க அதை பத்தி பேசும்போதே. ஏன்னா இந்த ராசி லக்னத்துல வந்து பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு, சர நீர் மாதிரி காற்றாற்று வெள்ளம் போல அப்படியே போயிட்டே இருப்பாங்க, எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கடகராசி கடக லக்னம். இவர்களுக்கு பாதகாதிபதியாக யாரு வராங்க, சுக்கிரனே வராங்க இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்க, யாரு வேணா எடுத்துக்கோங்களேன், ஒரு நிர்வாகத்தை நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கடகராசியிலயோ கடக லக்னத்திலயோ கண்டிப்பா பிறந்திருப்பாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விடாமுயற்சியோட செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்துல தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல் ஆகட்டும், அரசியல்வாதிகள் ஆகட்டும், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் பாருங்க மேக்சிமம் இந்த லக்னமா ஒரு ராசியில தான் பிறந்தவங்களா இருப்பாங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாகறாரு, சந்திரன் வந்து ஆட்சி ஆகிறாங்க இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு பாதகஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி பாதகஸ்தானத்துல உச்சம் அடைகிறாரு. அப்ப தன் வீட்டுக்கு பாதகஸ்தானத்துல உச்சம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். எந்த வகையான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் இல்லையா. அப்ப கணவனோ மனைவியோ ஆகட்டும், கலத்தரக்காரகன் சுக்கிரன்கிறது நம்ம பொதுவா எல்லாருக்குமே எடுத்துக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் கிடையாது. பெண்களுக்கு செவ்வாய் வந்து மாங்கல்ய காரகனா எடுத்துக்கிட்டாலும் கலத்தரக்காரகன்கிறது சுக்கிரன் தான். அப்ப பெண்கள் ஜாதகத்துல நம்ம கண்டிப்பா சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயை மட்டும் எடுத்துட்டா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா பொது கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். அப்ப நம்ம சுக்கிரனையும் எடுத்துக்கணும். அப்ப சுக்கிரன், அப்ப பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் சரி திருமண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் பெண் நபரோடு பழகும் பொழுது ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்யக்கூடும். ஓகேங்களா. இப்ப இவர்கள் பேராசைப்படக்கூடாது. எதிலும் அபிலாசைகள் இருந்ததுன்னா அதன் மூலம் கெட்ட பேரு
பிரச்சனைகள் எல்லாமே இவங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப இவர்கள் அதே மாதிரி மூத்த சகோதர வகையில 11ங்கிறது நண்பர்களையும் சொல்லலாம் இல்லையா. அப்ப நண்பர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போறது. அப்ப எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு 10,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏமாந்து இருக்கவங்க எல்லாம் இந்த இதுல இருக்கவங்க தான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த தசாபுத்தி நடக்கும்போது, சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இவர்கள் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் துலா ராசி. யாராவது இங்க இருக்கீங்களா துலா லக்னம் துலா ராசியில பிறந்தவங்க? யாரும் இல்லையா? சூப்பர். அதாவது இது காலபுருஷனுக்கு 7. இவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்ட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் பழகிட மாட்டாங்க. பழகலாலுமே எடை போட்டு பழகக்கூடிய தன்மையுடையவர்கள். எழுத்தாப்புல இவர்கள் பழகலாமா வேண்டாமா, இவர்கள் என்ன குணநலன் இருக்கும், என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும், இவங்க கிட்ட பழகினா நமக்கு லாபமா அப்படின்னு. ஏன்னா துலாம் தராசு இல்லையா, வியாபார சினிமை. எப்பவுமே இவங்க வியாபார நோக்கத்தோடு தான் அதிகமாக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, வியாபார நோக்கம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா. அப்ப இந்த துலாம் ராசிக்கோ லக்னத்திற்கோ பாதகாதிபதி யாராக வராங்க? சூரியனா வராங்க இல்லையா. அப்ப சூரியனா வரப்ப இவர்களுக்கு கண்டிப்பா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா பிரச்சனைகள் கொடுக்கும். அரசு அதிகாரிகளோ இல்ல மேலதிகாரி, தனக்கு வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரிகளோ இல்ல மூத்த சகோதரர்கள் முறையிலையோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். கண்டிப்பா இவங்க காலபுருஷனுக்கு 5ஆ வரப்போ பூர்வீக சொத்தா வரும் இல்லையா. அப்ப இந்த துலா ராசியில பிறந்தவங்க மூத்த சகோதர வழிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய இது கண்டிப்பா இருக்கும். அதனால இவர்கள் கவனமா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மூத்த சகோதர வழியில இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி இவர்கள் வேலை அரசு அதிகாரிகளா இவர்கள் இருந்தா கூட இவங்க மூத்த அதிகாரிகளால, மூத்த கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிகளால இவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். இவங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கவர்மெண்ட்டுக்கு அபராதம் கட்டக்கூடியவங்க இந்த லக்ன ராசியில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அரசுக்கு அது ஒண்ணும் இல்ல, நம்ம இபி பில்லே கட்டலைன்னா அபராதம் வருது இல்லையா. அடிக்கடி வண்டி 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு ஹெல்மெட் போடாம லைசன்ஸ் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு அரசினால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் விளைவித்துக் கொண்டே இருக்கும். அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இவர்களுக்கு இருக்கும். அப்ப இவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது, இந்த மாதிரி சிவன் வழிபாடு, காலையில எழுந்திருச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்றது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்றது, இது எல்லாமே இவர்கள் பண்ணிட்டு வர்றது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன லக்னம் வருங்க? வெயில் ரொம்ப வெயிலா இருக்கு. மகரமா? ஓ சூப்பர். அடுத்த லக்னம் என்ன? மகரம். ஓகேங்களா. இந்த மகரத்துக்கு பாதகாதிபதியா யார் வருவாங்க? செவ்வாய் பகவான் வருவாரா? இவர் என்னதுக்கு அதிபதி? 4க்கும் 11க்கும் அதிபதி. ஓகேவா. அப்ப இவர்கள் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்? இவர்கள் பேர்ல கண்டிப்பா சொத்தோ வீடோ இடமோ நிலமா இருந்தா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்குங்க. இதை அடிச்சு சொல்லலாம், எவர்கிரீன் ரூல். இதை அடிச்சு இருக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆ வருதா, 4-11 பாதகஸ்தானம் 4ஆம் இடம். அப்ப சொத்துக்கள் இவர்கள் பேர்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வில்லங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இல்லைன்னா அடுத்தவங்க பக்கத்துல இப்ப ஏதோ ஒரு தோட்டமே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காக நம்ம இடத்தையும் சேர்த்து வேலி போட்டாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேர்ல மேக்சிமம் வாங்காமையோ இல்ல நம்ம பேர்ல இடமோ நிலமோ வாங்காமையோ இல்ல நம்ம மனைவின் பேர்லயோ இல்ல கணவன் பேர்லயோ இல்ல நம்ம குழந்தைகள் பேர்லயோ வாங்குறது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய வீடா இவங்க போய் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா வீடுமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். அந்த வீட்டுல ஒரு நிம்மதியா இருக்க முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாயாரோடையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு இது, அதாவது ஒரு நட்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா தாயாரோடையும், ஏன்னா பாதகாதிபதியா வராரு, அதுவும் இல்லாம 11 4க்கு 8ஆம் வராரா. அப்ப தாயின் மூலம் சில சங்கடங்களையும் அனுபவிக்க நேரிடும். ஏன்னா தாய் ரொம்ப பாசமா இருந்தாலும் இவர்கள் அந்த பாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. ஆனா இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாமே தாய்க்கு பின் தாரம் சொல்லுவோம் இல்லையா. இவங்களோட லக்னம் ராசிப்படி பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யாரா வராங்க? சந்திரனா வராங்க இல்லையா.
அப்ப சந்திரன் வந்து இங்க இவங்க லக்னத்துல திருவோண நட்சத்திரம் இருக்கா. அப்ப இவங்க மனைவியின் மேல ரொம்ப உயிரா அன்பா பாசமா இருப்பாங்க. மனைவி இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவி தாய் போல பாத்துக்குவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 4 இல்லையா, அப்ப காலபுருஷனுக்கு 4 சந்திரன், இவங்களுக்கு 7 வரனால மனைவி இவர்களுக்கு மகர லக்னம் கணவனா இருக்கட்டும் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், மனைவிக்கு தந்தை போல் கணவன் அமைவாங்க, கணவனுக்கு தாய் போல மனைவி அமையும். இது கண்டிப்பா எல்லாரோட இதுலயும் இருக்கும். ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு இல்லையா, பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. நான் சொல்றதா கரெக்ட். அதாவது எடுத்தோன்னே அதாவது பேசிட்டு இருக்கிறக்கவே அடிப்பாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா, அடிதடியில இறங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். அதாவது மேசம் விருச்சிகத்தை விட இந்த மகர லக்னக்காரங்க ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. செவ்வாய் உச்சம் இல்லையா, ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. எடுத்தோன்னே அடிதடி தான். அப்ப அடிச்சுட்டு பேசுறியா, பேசிட்டு அடிக்கிறியா அப்படின்னா இவங்க அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதத்தெல்லாம் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மூத்த சகோதர வழியில இவர்களும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இவர்கள் வழிபாடு அதாவது இவங்க எந்த மாதிரி தெய்வம் வந்து வழிபாடு படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் தெய்வம் வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து சிறப்பை தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கோபம் இருக்கு இல்லையா, கோபத்தை குறைக்கிறதுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது என்னன்னா அல்டிமேட்டா இவங்க எந்த விஷயத்திலயும் கோவப்படாம ஒரு முடிவு, ஏன்னா கோபம் பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க இல்லையா. அப்ப கோவப்படக்கூடாது. அப்ப இவர்கள் எவ்வளவு திறமை உள்ள கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க. இந்த மகர லக்னத்துக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் கோவம். அப்ப அந்த கோவத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இவங்க கந்த சஷ்டி கவசம் கேட்கணும். அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்க, அடுத்து என்ன லக்னம்? சரலக்னத்துக்கு எல்லாம் சொல்லியாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? சரலக்னத்துல யாராவது ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? எதுவும் இல்லையா? ஓகே, அடுத்து ஸ்திர லக்னம் போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்திர லக்னம்ங்கிறது அதாவது ரிஷபம். ரிஷபத்துல சந்திரன் உச்சமாகிறாரு, சுக்கிரனோட ஆட்சி வீடு. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம், சூரியனோட ஆட்சி வீடு. இங்க எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ கிடையாது. அடுத்து விருச்சிகம். இந்த விருச்சிகத்துல வந்து சந்திரன் வந்து நீசம். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பத்திலையும் எந்த ஆட்சி, அதாவது சனியோட ஆட்சி வீடு, எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்திர ராசியில ஸ்திர லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ஸ்திரமா கிடைக்குங்க. எது கிடைச்சாலும் சரி, லேட்டா கிடைச்சாலும் சரி, இவங்களுக்கு ஸ்திரத்தன்மையோட ஒரு விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் பேசாம எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்திரத்தன்மையோட இருந்து ஒரு முயற்சி எடுப்பாங்க, ஸ்திரத்தன்மையோட இருந்து ஜெயிப்பாங்க. இப்படின்னா இப்படிதான். இதே மாதிரி அதாவது அடிக்கடி மாத்திக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு கொள்கைகளை மாத்திக்கிறது, லட்சியங்களை மாத்திக்கிறது அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு விடாமுயற்சியோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த ஸ்திரத்தன்மையோட இருந்து ஜெயிப்பாங்க. அப்ப மிகப்பெரிய இந்த அதாவது இப்ப இந்த 12 லக்னத்துல மிகப்பெரிய வாழ்க்கையில வந்து லட்சியத்தையும் நிறைவேற்றுவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்திர லக்னத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா இவர்கள் வந்து எந்த ஒரு அதை மெயினா பாத்தீங்கன்னா ஒருத்தரோட குறிக்கோள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த எய்ம் தான், இதுதாங்க எய்ம் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கறதுல இவர்கள் விட்டா வேற ஆளே கிடையாது. இப்ப இந்த ரிஷபராசி இல்லையா, இந்த ரிஷபத்துக்கு சுக்கிரன் வந்து என்ன, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு லக்னாதிபதி 6 8 துலாமுக்கு பாத்தீங்கன்னா 6 வருவாரு, ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா 8 வருவாரு இல்லையா. அப்ப இந்த 8 6 8 வரக்கூடியப்ப எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தனக்குத்தானே எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த முடிவும் வந்து பாத்தீங்கன்னா பிறரின் ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்கிறது இவர்களுக்கு சிறப்பா கூடும். ஏன்னா
அதாவது ரிஷபத்துக்கு 6 வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி இவங்க இயற்கையாவே பாத்தீங்கன்னா எதிரிகள் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் பாத்தீங்கன்னா இவங்கள கீழே இழுக்கிறதுக்கு தான் நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அப்ப எதிரிகள் அதிகமா இருக்கப்ப இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் மிக எச்சரிக்கையுடன் இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சீக்ரெட்ஸை வெளியே சொல்லாம இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியங்களையும் செய்யும் போது பாத்தீங்கன்னா இவங்க வெளியே சொல்லாம இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம் வராரு இல்லையா, சிம்மம் வந்து ஸ்திர ராசியா வராங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி யாரா வராங்க, 9ஆம் அதிபதியா வராங்க இல்லையா. அப்ப ஆமா இந்த ரிஷபத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாதகாதிபதி பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி, அதாவது இந்த ஸ்திர லக்னத்துக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் ஒருவரே பாதகாதிபதியும் ஒருவரே. அப்ப இவங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு உடனே நடக்குது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு விஷயம் உடனே கிடைக்குது அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு கடினமான முயற்சியின் மூலம் இவங்களுக்கு கிடைக்குது பாருங்களா, அந்த காரியங்கள் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதை பத்தி இவங்களுக்கு இது பண்ணிக்கவே வேண்டாம், ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஆனா ஒரு விஷயம் சீக்கிரமா கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாக்கியம், அப்ப என்னன்னா இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 9ஆம் அதிபதி பாக்கியமா பாதகமா வராங்க இல்லையா. அப்ப இவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்ப தன்னுடைய தந்தை இதை பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மேக்சிமம் கிடைக்கிறது இல்ல. அதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது. நிறைய பார்த்துக்கோங்களேன், நிறைய லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்திர லக்னத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்ப தந்தை அதை காண இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது அந்த பாதகத்தை அவர் செஞ்சிருவாரு. அப்ப தந்தையோட வழியில தந்தை வழி உறவுகள்ல இது எல்லாமே வந்து இவர்களுக்கு தடையை செய்யக்கூடும். அப்ப ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா சில பாதகத்தை செஞ்சுட்டு தான் இந்த ஸ்திர லக்னத்துக்கு பாக்கியத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகம், இந்த விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8, இங்க சந்திரன் நீசம். எல்லாரும் சொல்லுவாங்க விருச்சிக ராசி சந்திரன் நீசம், இவங்க வந்து கான்பிடென்ட்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க யாரா இருக்கீங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயங்கர கான்பிடென்ட்டா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப குழப்பவாதிகள் இல்லை. எப்பவுமே உச்ச கிரகங்கள் செய்யும் பலனை விட நீச கிரகங்களுக்கு தான் பலம் அதிகம். இப்ப உச்ச கிரகம் இந்த பல்பு அப்படி என் கண் அப்படி பக்கத்துல எரியுது, கூசுது, என்னால எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் இல்லையா? தொடர்ந்து ஒரு செகண்ட் கூட என்னால பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் உச்ச கிரகம்ங்கிறது நமக்கு கண்ணை கூசக்கூடிய அந்த வெளிச்சம் மாதிரி தான். அதனால நமக்கு எந்த இதுவும் கிடையாது. எப்பவுமே ஒரு ராசிக்கோ லக்னத்திற்கோ லக்னாதிபதியோட உச்ச கிரகம் இல்லை, லக்னத்திலேயே உச்ச கிரகம் இருந்தது அப்படின்னா இவர்கள் எப்பவுமே ஒரு தெனாவெட்டா தான் இருப்பாங்க. நம்மளால எல்லாம் முடியுங்க, நம்மளை மீறி யாரு என்னங்க பண்ண முடியும் அப்படிம்பாங்க. ஆனா அந்த தெனாவெட்டோ அந்த நம்பிக்கை தான் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய பலவீனம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீசம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அசால்ட்டா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா புதன் நீசமானவங்க தான் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, புதன் நீசமானவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஜோதிடர்களா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீசமானவங்க அரசு அதிகாரிகளா இருக்காங்க. செவ்வாய் நீசமானவங்களுக்கு 3-4 இடம் இருக்குதுங்க, சொத்து இருக்குது. சுக்கிர நீசமானவங்க பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வாகனம் பெரிய பெரிய லாரி எல்லாம் 4-5 லாரி எல்லாம் வச்சிருக்கவங்க சுக்கிர நீசமானவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த ஸ்திர லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியா இருக்காங்களா. அப்ப இவங்களுக்கு நான் எல்லாருக்கும் உள்ள டிராபேக் சொல்லிட்டு இருக்கேன். அது ரெக்டிஃபை பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லையா. அப்ப இந்த ஸ்திரம் வந்து எல்லா விஷயங்களையும் ஸ்திரமா கொடுக்கும். நான் அதெல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இவர்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு 8ஆ வருது அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரகசியம் இருந்தவர்களா இருப்பாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்நியர்கள் மூலம் 3rd person ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அந்த 8 நட்சத்திரம் மேல இயங்கிட்டு இருக்கா. அப்ப இவர்களுக்கு தன்னைத்தானே வந்து தான் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் சில அவமானங்களை இவர்கள் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி இவர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுதான் மேல வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இவங்க
திருப்பதி கோயில் போய், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம், அதாவது நார்மலா வீட்டில் இருந்தாலும் 3ஆம் பிறை தரிசனம் பண்றது, சங்கடகர விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்றது, திருப்பதி போய் சந்திரனை வழிபாடு பண்றது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பை தரும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தேடுதலோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த லக்னம் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் மனப்பான்மையோட இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல PhD பண்றது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் அமைப்புடையவர்களா இந்த விருச்சிகத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம். இந்த கும்ப ராசி கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலே காலபுருஷனுக்கு 11 அங்க வேற என்ன ராகுவோட நட்சத்திரம் வேற இயங்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு எப்பவுமே இயற்கையாவே டிஃபால்ட்டாவே ஆசைகள் ரொம்ப அதிகம். ஆசைனா மட்டும் இல்ல, பேராசைகள் வந்து ரொம்ப அதிகம். பேராசை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க கூடுதலா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப லாபத்துக்கு 2ஆம் இடம் 11, அப்ப இவர்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த லக்னத்துல இந்த ராசியில பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அப்ப இவர்கள் அதீத லாப நோக்கத்தோட எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து இவர்கள் அதாவது எதிர்பாராத பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையா 100 ரூபாய்னா ஒரு 150 ரூபாய் லாபம் வரட்டும், ஒரு 200 ரூபாய் லாபம் வரட்டும், அந்த மாதிரி செயல்பாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தொழிலாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்றதாகட்டும், எதுவா இருந்தாலும் அதீத லாபம் நோக்கம் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் எடுத்து இவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி 11 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி, எந்த மாதிரி 11 ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த மாதிரி நமக்கு தொடர்பு வரும், அந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு வந்து இவங்க வந்து எச்சரிக்கையா கவனமுடன் இருக்கணும். இல்லைன்னா அதன் மூலம் சில நிறைய நன்மைகள்ங்கிறத விட சில நிறைய மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா வாராகி, லட்சுமி நரசிம்மர், அந்த மாதிரி அதாவது மிருகங்களோட இது எந்த சாமிக்கு இருக்கோ அந்த மாதிரி முகம் இருக்கோ, இப்போ விநாயகர் அந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சரியான பாதையை நோக்கி இவர்கள் செல்லக்கூடிய அமைப்பை பெறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உபய லக்னம். ஓகேங்க. இந்த உபய லக்னத்துக்கு மெயினான விஷயம் என்னன்னா 7ஆம் அதிபதியே பாலகாதிபதியாக வருவார். கொடுமையான ராசி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 காரண ராசிங்களும் தான். மற்றவங்களுக்காவது பரவாயில்ல, சகோதரர் வராரு, நண்பர்கள் வராங்க, தந்தை வராங்க, இவங்களையெல்லாம் கூட வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜை விட்டு நம்ம விலகிடுவோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம கூடவே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? நமக்கு 7ஆம் அதிபதியே பாலகாதிபதி. அப்ப தனுசுக்கோ மீனத்துக்கோ கன்னிக்கோ மிதுனத்துக்கோ 7ஆம் அதிபதியே பாலகாதிபதியா வருவாங்க. நண்பர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய இணக்கத்தோட இருக்க மாட்டாங்க. கணவன் ஒண்ணு பேசினா மனைவி ஒண்ணு பேசுவா. இந்த ஒரு படத்துல கூட இது சொல்லுவாங்க, எங்க உங்களுக்கு மாவு பேச தெரியுமா அப்படின்னா இந்த கோதுமை அதுதாங்க எனக்கு தெரியுங்க, அதுக்கப்புறம் சுட தெரியுமா அதுதாங்க எனக்கு தெரியுங்கிற மாதிரிதான் இவங்களோட புருஷ பொண்டாட்டி கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்த அறிவாளி படத்துல கூட பானுமதி சிவாஜியோ ஒண்ணு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா கையெழுத்து போடணும், அந்த மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்ப இந்த 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியா வரனால இவர்கள் பாத்தீங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதனும் குருவுமே மிக சிறந்த அறிவாளிங்க. குரு வந்து கல்வி ஞானம் உள்ளவர், புதன் வந்து அனுபவ ஞானம் உள்ளவர். இவங்க 2 பேருக்குமே வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா லக்னத்துல திக்பலம் யாருக்கு கொடுத்திருக்காங்க, புதனுக்கும் குருவுக்கும் கொடுத்திருக்காங்களா. அப்ப இவங்களுக்கு எப்பவுமே தாண்டா மிகப்பெரிய அறிவாளிங்கிற எண்ணம் வேற இவங்களுக்கு இருக்குமா. அப்ப இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இங்க பிரச்சனையே அதுதான். நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், அதுதான் பாதகாதிபதியா வர்றது. பிரச்சனையே அதுதான். இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெதுவா பேசினா எனக்கு என்னமோ பேசுற மாதிரியே இருக்கிறது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இழந்ததை மீட்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உபய லக்னக்காரங்க தான்.
ஒரு விஷயம் இழந்துட்டேன், சின்ன வயசுல எனக்கு இழந்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு அரசு வேலைக்கு போறாங்க, அந்த வேலை வந்து ஏதோ ப்ராப்ளத்தினால நின்றாங்க. மறுபடியும் அவங்களுக்கு முயற்சி செஞ்சா அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி சொத்துக்களை எல்லாம் இழந்துடுறாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு 30-35 வயசுல சொத்துக்களை எல்லாம் இழந்துடுறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, மறுபடியும் வந்து உங்க இழந்த சொத்துக்களை மீள முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த 4ஆம் அதிபதி இருக்கு இல்லையா, அது வந்து உபய ராசியில இருந்தது அப்படின்னா, உபய ராசியில இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இழந்த சொத்துக்களை வந்து நீங்க மீட்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னாதிபதி பாத்தீங்கன்னா, அதாவது தனுசு லக்னம் இருக்கட்டுமே வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தனுசுலே குரு இருந்ததுன்னா அது ஒரு சிறப்பு தான். இவங்க கண்டிப்பா உபயம் அப்படின்னாலே அடுத்தவர்களுக்கு உபயமா தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்கனால பிரயோஜனம் கிடையாது, இவர்கள்னால அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனம், அடுத்தவர்களுக்கு எப்பவும் உபயமா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனுசு மீனத்துக்கு கூட பாதகாதிபதி வந்து அவ்வளவு பாதிக்காதுங்க. ஆனா கன்னி மிதுனத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடும் இந்த பாதகஸ்தானங்கள். இப்ப இவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒயிட் காலர் கிரிமினல் சொல்லுவாங்க. மிதுன லக்னம் மிதுன ராசி எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா அங்க ராகுவோட நட்சத்திரம் இயங்குது இல்லையா, அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது தந்திரமா செயல்படக்கூடிய ராசி லக்னம் பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னம் தான். எப்பவுமே ஒரு விஷயத்தை எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரிங்க, தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி, இரட்டைத்தன்மை இவங்களுக்கு, புதனின் இரட்டைத்தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கண்ணியில கூட நீங்க அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா மிதுனத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கூட உள்ள நட்புகள், இவர்களுடைய இரட்டைத்தன்மை வெளிப்படும் பொழுது கூட உள்ள நட்புகள் கூட இருப்பாங்களா, விலகி போக தானே செய்வாங்க. அவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா, ஏன்னா புதன் ரொம்ப புத்திசாலிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதுல வெற்றி பெறதுல கில்லாடிங்க. அதுல மிதுன லக்னம் வெரி சூப்பர். காலபுருஷனுக்கு 3 இல்லையா, பேசியே மயக்கிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இவங்களுக்கு இயற்கையா. யாரு நீங்க, யாரா மிதுன லக்னம் ராசியா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கீங்களா? அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பேசிய அடுத்தவர்களை மயக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களா இருக்காங்க. மயக்கிறதுனா தப்பா நினைக்காதீங்க, ஈர்க்கிறது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா 4 பேர் கேட்கறாங்க அப்படின்னா எனக்கு அந்த உங்களை வசீகர பண்ற தன்மை எனக்கு இருக்கணும் இல்லையா, அப்பதானே என் பேச்சை கேட்பீங்க, இல்லைன்னா கேட்டு ரசிப்பீங்களா. அப்ப அந்த ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு வந்து இயற்கையாவே டிஃபால்ட்டாவே அவங்க காலபுருஷனுக்கு 3 சொல்லவே வேண்டாம். அவங்க வாயை திறந்தாலே நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும். பக்கத்துல உள்ளவங்களை எப்பவுமே கலகலப்பா சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களா இருப்பாங்க. இவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியா இருப்பாங்க. கொஞ்சம் சுயநலம் அதிகமா இருக்கும். சுயநலத்தோட எதையும் சிந்திக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி. இவங்க குருவாயூர் அடிக்கடி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், எந்த ஒரு செயலாகட்டும் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இங்கிருந்தே குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க. முடிகிறப்ப குருவாயூருக்கு போயிட்டு வாங்க, ஓகேங்களா? போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செயலும் மிகவும் சிறப்பா இருக்கும். அடுத்து கன்னி, ஓகேங்களா? இந்த கன்னியில வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு மூலத்திரிகோண வீடு, ஓகேங்களா? புதன் வேற உச்சம். ஆனா இவர்கள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானும் முன்னேறணும் அடுத்தவர்களையும் முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. இந்த கன்னி லக்னம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன ஒரு இதுனா, எப்பவுமே அந்த புதன் உச்சத்துக்கே தனக்கு அப்படியே ஒரு தெனாவெட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம தானே என்ன வேணா சாதிச்சிடலாம், என்ன வேணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து கொஞ்சம் தலைக்கணம் இருக்கும். தான் தான் படிச்சவங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும், அடுத்தவங்க பேச்சு இவங்க கேட்கவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் இவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, ஊம்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க. ஏன்னா லக்னாதிபதியே உச்சமாகிறாரு இல்லையா. அப்ப இவங்க அந்த தன்மையை என்னைக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து இவர்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து தனுசு அப்படின்னா காலபுருஷனுக்கு 9 இல்லைங்களா. அப்ப இவங்க பாக்கியம். அப்ப இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க.
அது ஒரு சிலருக்கு ஏத்துக்க முடியும், ஒரு சிலருக்கு ஏத்துக்க முடியாது. ஏதாவது அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க. குரு இல்லையா, அதனாலதான் போய் குருவை 2ஆம் இடத்துல போய் நீசமாக்கிட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு 2ஆம் இடத்துல போய் நீசமாக்கிட்டாங்க. எப்பவாவது ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தான் செய்யறதா கரெக்ட் அப்படிம்பாங்க. டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இந்த பொருள்னா இந்த பொருள் தான், இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம ஆப்போசிட்ல உள்ள என்ன சொல்ல, இது என்ன மியூசியமா, வீடு தானே, வீடுனா இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப நீட்னஸா சுத்தபத்தமா இருக்கும்னு நினைப்பாங்க. இவர்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோயில் வழிபாடு இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அதுல இவங்க கலந்துக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேண்டுங்கிற பொருள் ஏதாவது செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 9, 12 குடையவரா வராங்க இல்லையா. அப்ப இந்த 9, 12 குடையது அப்படிங்கிறப்ப இவங்க தந்தை வழி சொத்துக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப தந்தையின் மூலம் சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் இல்லை, இருக்காது. இல்ல அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல விரயம் ஆயிரும். ஓகேங்களா. அப்ப 9க்கு 4 12ஆம் இடமா வராரு இல்லையா. அப்ப தந்தை வழி சொத்துக்களை இவங்களுக்கு அனுபவிக்கிற யோகம் வந்து குறைச்சலா இருக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப தந்தை வழி சொத்துக்கள் வருது அப்படின்னா தன்னுடைய கணவன் பேர்லயோ இல்ல மனைவி பேர்லயோ வேற யார் பேர்லயாவது மாத்திக்கிறது வந்து இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இப்ப இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இவங்க சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, தன்னை ஏற்றி வைத்த குருமார்கள், குரு இப்ப உங்களுக்கு யாராவது குரு இருந்தாங்கன்னா அவர்களை போய் எப்போது மாசத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்து பெரியவங்களை குருமார்களை சந்திக்கும் போது ஒரு எலுமிச்சங்கனி இல்ல நெல்லிக்கனி வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இல்ல சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சீரடி சாய்பாபா, ராகவேந்திரா இந்த மாதிரி வழிபாடு பண்றது எல்லாமே இவங்களுக்கு மிக சிறப்பாக தரும். அடுத்து பாத்தீங்கன்னா உபய லக்னத்துல மீன லக்னம், கடைசி லக்னம் 12ஆம் இடம். இங்க வந்து என்ன, புதன் நீசமாகிறாரு, சுக்கிரன் உச்சமாகிறாரு. அப்ப இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையானவர்களா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சம் இல்லையா, சொல்லவா வேணும். சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா அதுதான் இவங்களுக்கு டிராபேக். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னு சொல்லுங்க. சுக்கிரன் உச்சம் அதுதான் இவங்களுக்கு டிராபேக்னு சொல்றேன். அது ஏன் அப்படின்னு கேட்கிறேன். ஏன் நான் கேட்கறது ஏன் வந்து சுக்கிரன் உச்சமானாலும் ஏன் அவங்களுக்கு அதனால பிரச்சனைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, மீனத்துக்கு சுக்கிரன் எத்தனாவது அதிபதியா வராருங்க, 3, 8 குடையவரா வராரு இல்லையா. அப்ப இவங்க அந்த சுகபோக வாழ்க்கைக்கும் சுகமான விஷயங்களுக்காகவும் எவ்வளவு அடிக்ட் ஆகுறாங்களோ அதன் மூலம் அவமானங்களை சந்திப்பார்கள். நான் இன்டைரக்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. எதிர்பாலினரிடம் அவமானங்களை சந்திப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை வரும், கேவலப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க, இதெல்லாம். அப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்க சுக்கிரன் உச்சமாகறனால ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். எதிர்பாலினத்திடம் லவ் பண்ணாலுமே கவனமா இருக்கணும். நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா 3க்கும் உடையவரா வராங்க, 8க்கும் உடையவரா வரானால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 12ஆம் இடமா வருது அப்படிங்கறனால இவர்கள் வந்து வெளிநாடு தொடர்புடையது அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாம். அடிக்கடி பிரயாணம் பண்றது நல்லா இருக்கும். இவங்கனால வெளிநாடு போக முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் வசதியா இருக்கவங்க ஒரு ஃபிளைட்ல போறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இங்கிருந்து சென்னை கூட போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது போறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பரிகாரம் பண்றது நல்லா இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல் இல்லையா, மீனம் எடுத்துட்டாலே கடல்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க வந்து புதன் வந்து நீசமாகிறாரு. ஓகேங்களா. அப்ப புதன் நீசமாகுது அப்படிங்கிறப்ப குரு வீட்டுல புதன் நீசமாகதான் செய்வாரு. ஏன்னா குரு புதனும் ஆகாது. அப்ப குரு தான் அங்க பெருசு அப்படிங்கிறப்ப அங்க என்ன சொல்றதுன்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வார். யாருக்குமே இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெருசா வளர்ந்து நிக்கணும் அப்படின்னா குரு தான் பார்த்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரு. நம்ம படிச்சு IAS படிச்சிருவோம், ஆனா நமக்கு சொல்லி கொடுத்த 5ஆம் வகுப்பு கிளாஸ் டீச்சர் 5ஆம் வகுப்புலயே தான் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப அவர்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அதாவது ரொம்ப பெருமைப்படக்கூடியவங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா குரு தான் இல்லையா. அப்ப அங்க புதன் வந்து புத்திசாலி இல்லையா. அப்ப அது வந்து யாரு அது வந்து பார்த்து தான் பண்ணும். புத்திசாலித்தனம் உள்ளவங்க கண்டா இவங்க, அதாவது பாத்தீங்கன்னா இந்த புதனோட நட்சத்திரத்துல இருக்கவங்க எல்லாம் பாருங்க, தன்னை சுத்தி புத்திசாலிகளை வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தான் தான் புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களா இருப்பாங்க.
அப்படியா ஆனந்தி? ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க புதன் நீசம், அதனாலதான் வந்து அங்க புதன் நீசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க வழிபாடு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓகே, அதாவது இந்த வாய்ப்பளித்த வேலு சிவா ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு என் கூட பேச வந்த என் சக தோழிகள் ஆனந்தி, மீனாட்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே உள்ளவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல, கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து கனிமொழி, ஈரோடு. நான் வந்து 15 வருஷமாக இந்த ஜோதிட தொழிலில் இருக்கேன். மெயினாக நான் பார்த்துட்டு வர்றது பாரம்பரியம், நாடி ஜோதிடம், இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 7708324284. இன்னொரு டைம் சொல்கிறேன், 7708324284. நன்றி, வணக்கம். கனிமொழி மேடம் அவர்களுக்கு ஈரோடு மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, கனிமொழியும் இந்த ஆனந்தி மேடம் கூட சேர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.